பட்டினத்தார் சொல்லுவாரு, என்னையா இது எனக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் என்னமோ பண்ணிட்டு போயிட்டாங்க, என்ன பண்ண போறேன், நான் எப்படி பண்ணி உன்னை நான் என்னன்னு செஞ்சு நான் உன்னை அடையிறது அப்படின்னு பட்டினத்தார் பாடுற ஒரு பாட்டு. அதுல அவர் ஒரு 3 பேரை குறிப்பிடுவார். வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லே நல்லன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லன், 3வது தொண்டு செய்து நாளாரில் கண் இடத்து அப்ப வல்லே நல்லன். இந்த 3 பட்டினத்தார் ரொம்ப அழுது பாடுறார். இந்த 3 பேர் யாருன்னு பாருங்க. முதலாவது வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லே, திருதொண்டர் மாதிரி நீ கேட்டங்கிறதுக்காக என் பெத்த புள்ளி அடுத்து உனக்கு படையல் போடுற அந்த பக்தி, அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் என்கிட்ட கிடையாது பாங்க. 2வது மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே. திருநீலகண்ட நாயனார் வரலாறுல பாத்தீங்கன்னா அவரு மனைவி இருக்கும்போதே பரத்தேர் வீட்டுக்கு போயிட்டு வந்துருவார். மனைவி என்ன பண்ணிடுவாங்க, நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, நீங்க இதை செஞ்சிருக்க கூடாது, இனிமே நீங்க என்ன தொடாதீங்க, இது திருநீலகண்டம் மீது ஆணைன்னு சொல்றாங்க. உடனே இவரும், நீ எம்மை என்றதால் மற்ற மாதகமை என் சிந்தையிலும் தீண்டேன், நான் உன்ன மட்டும் இல்ல, இனிமே எந்த பெண்ணையும் உடம்பால இல்ல என் மனசால கூட நான் இனிமே தொடமாட்டேன்னு சொல்லிட்டு அவர் இளமையில் எடுத்த சத்தியத்தை அவர் வயசாகிற வரைக்கும் காப்பாத்துறார். மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்ல. என்னால திருநீலகண்டம் மாதிரிலாம் எந்த விதமான காம எண்ணமும் இல்லாம அப்படியே இளமையெல்லாம் என்னால துறக்க முடியாது. 3வது ரொம்ப முக்கியமா சொல்றாரு, என்னன்னா தொண்டு செய்து நாலாறுனா 6 நாள்ல. இப்ப நம்ம கூட ஒருத்த பழகிறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் திடீர்னு கடனா ஒரு 5000 ரூபாய் கொடுங்கன்னா நம்ம முதல்ல யோசிக்கணும், இவன் பழகிய ஒரு 5-6 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள நம்ம கிட்ட காசு கேட்கறான். 5 மாசம் 6 மாசம் ஆனாலே நம்ம ஒரு கடன் கொடுக்க யோசிப்போம், இவன் பழகி ஒரு நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள என்ன இதை கேட்கறாங்க. ஆனா கண்ணப்பன் பார்த்தே 6 நாள் தான் ஆகுது. 4 கண்ணெடுத்து அப்ப வள்ளி 6 நாள் தான் ஆகுது, அவருக்கு ரத்தம் வருது கண்ணுல. அதை பார்த்த உடனே இந்தா என் கண்ணை எடுத்துக்கோ அப்படின்னு அவன் எடுத்து கொடுக்குற அந்த தொண்டு பக்தி இருக்கு பாருங்க. அது 63 நாயன்மார்கள் கண்ணப்பருக்கு ஒரு தனி இடம்.